வணக்கம். இப்போ எங்கே பார்த்தாலும் நம்ம டயட்டில் வந்துட்டு ப்ரோட்டீன் தான், நம்ம ப்ரோட்டீன் அயன் இந்த மாதிரி தான் போகிறோம். கால்சியத்தை வந்து நம்ம தேடுறதில்ல டைரெக்டாக. ஏன்னா வந்து கால்சியம் குறைபாட்டாலேயும் தான் முடி கொட்டுறது, மூட்டு வலி வருது, இது எல்லாமே நடக்கும். மெயினாக வந்து போன்ஸில் வலி இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே தேவையானது தான். அதுவும் மெயினாக பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் கால்சியம்ன்றது. கால்சியம் வந்து ஒவ்வொரு எலும்புக்குமே இப்போ ஒன்றும் இல்லை, டே ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், நைட்டு ஃபுல்லாக கால் குடச்சி வலிக்குது, அந்த எலும்பெல்லாம் வலிக்குதுன்னுவாங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிள் ரெமெடி. நீங்கள் இதுக்கு பெருசாக செலவெல்லாம் பண்ண வேணாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு என்னென்னு, நீங்கள் தயவு செய்து வந்துட்டு சுத்தமான ஒரு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் பேர் இங்கே வரவங்களாம் சொல்லுவாங்க அது ரொம்ப காஸ்ட்லி, கட்டுப்படி ஆகலை, அப்படிலாம் பார்க்காதீங்க. ஒரு நல்ல நம்ம ஹெல்த்துக்கு ஒரு நல்லதுன்னும் போது அதுக்கு செலவு பண்ணலாம் நம்ம. ஸோ ஒரு ஹோட்டல் போகிறோம், வெளில போகிறோம், சும்மா ஒரு 3000 4000 செலவாகும் போது மந்த் ஃபுல்லாக வரத்துக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி ஆயில் வந்துட்டு முன்னாடியே நல்ல இடத்துல வாங்கி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். ஏன் சுத்தமான நல்லன்னு சொல்கிறேன்னா, இந்த பெயின் வந்து எனக்குமே நடுவில் வந்துட்டு சரியாக கொஞ்சம் கவனிச்சிக்க முடியாமல் ஓட்டத்துலேயே இருந்ததுனால சரியாக ஒரு 2 நாளுக்கு அந்த எலும்பு ஃபுல்லாகவே வலிக்கிற மாதிரி இருந்தது. மிட் நைட் எழுந்துட்ட பிறகு தூக்கத்தில். ஸோ நான் 3 நாள் தொடர்ந்து நல்லெண்ணெய் தான். இங்கே சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு குடித்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த வலி எப்படி போச்சுன்னே தெரியுது. ஏன்னா இது பர்சனலாக நான் ட்ரை பண்ணியே நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கும் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் குடிங்க. எப்போனா சாப்பிட்றதுக்கு குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 20 நிமிஷமாவது எடுத்துக்கோங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் சாப்பிடுங்க. இது ரெகுலராக ஒரு 2-3 நாள் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அடுத்தது வந்து ரொம்ப கால்சியம் உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறது வந்து எள்ளு வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட முடியல. நிறைய பேருக்கு எள்ளு துவையல் பிடிக்காதுன்றாங்க. எள்ளு பொடி நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 கப்பு எள்ளுன்னா 1/2 கப்பு வந்துட்டு பாதாம் எடுத்துகிட்டு நல்லா வறுத்துடுங்க. வெறும் வானலியில் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பாலில் குடிக்கிறவங்க பாலில் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை பால் பிடிக்காதவங்க அதில் ஒரு நாட்டு சக்கரை போட்டு அப்படியே கூட ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க. இது எல்லாமே வந்து உங்கள் கால்சியத்தை வந்துட்டு நல்ல லெவலில் பாடியில் மெயின்டைன் பண்ணும். ஸோ இது மெயினாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த போன்ஸ் வலி, முடி கொட்டுறது எல்லாத்துலேருந்து ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஒவ்வொரு இதுவும் நான் சிம்பிளாக தான் சொல்கிறேன். எள்ளு தான் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். நீங்கள் இந்த எள்ளு காம்பினேஷனோட பாதாம் வாங்க முடியலன்னு உளுந்து எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து எடுத்துக்கும் போது இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும். இல்லை சூப் மாதிரி போட்டு கூட நீங்கள் குடிச்சிக்கலாம்.